வெல்கம் டு தெய்வானை கிச்சன். பீன்ஸ், அவரைக்காய், வேர்க்கடலை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 4 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிளகாய் தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரில் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்த பிறகு மூடியை திறந்துட்டு குழம்பு கொதிக்க விடுங்க. அதில் நான் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் கொரப்பா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிடம் கொதிக்க விடலாம். இங்கே பாருங்கள், நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். சூடான பச்சரிசி சாதத்தில் பீன்ஸ், அவரைக்காய், வேர்க்கடலை கிரேவி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு